ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 200 கிராம் அளவு துவரம்பருப்பு வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து வெறும் துவரம்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து பாதி பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறமா 1க்கு 4 பங்கு தண்ணி வந்து வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் எடுத்ததுனால 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 4லேருந்து 5 சொட்டு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, முருங்கை பீன்ஸ், அப்புறமா மாங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு வந்து எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காய் வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கல. ஆனால் முருங்கைக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இன்றைக்கி முருங்கைக்காய் கிடைக்காதனால நான் வந்து முருங்கைக்காய் போட்டு செய்யலை. பருப்பு பாருங்கள், நமக்கு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா வெந்து வந்துடும். இந்தளவு வெந்தால் நமக்கு போதும். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே வந்து இந்த பருப்போடையே சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இந்த அளவு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நான் அரைச்சி வச்சுருக்கிற பொடிக்கு. அதனால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போது வந்து இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதோடையே வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து நான் கரைச்சி சேர்த்துருக்குறேன். நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம், ஆனால் அந்த மாங்காய் வந்து அந்தளவு புளிப்பு இருக்காது. அதனால நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் புளி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் சால்ட்டு பத்தலை, அதனால் திருப்பி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியில் வந்து ஒரு 4 காலிஃப்ளவர் துண்டு வந்து நான் சேர்த்துருக்குறேன். ஆனால் நல்லா பெருசாக சேர்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக எடுத்துக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடுங்க. விசில் எடுத்து விட்டுட்டு பாருங்கள், சூப்பராக நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம செய்கிறதுக்குமே கொஞ்சம் கம்மியான டைமில் வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இதுக்கு நம்ம ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். எல்லா காயிலையுமே நீங்கள் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டாலே இந்த சாம்பாருக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்புறம் காய்கறி தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.